பாரதிய ஜனதா கட்சியின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அந்த கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடும் தொகுதி எப்போது அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில பாரதிய ஜனதா கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? தமிழ் நேற்று இரவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தேர்தல் பணிக்குழுவினுடைய செயலாளர் ஜே.பி. நட்டா தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிடக்கூடிய முதல் வேட்பாளர் பட்டியலை நேற்று இரவு வெளியிட்டார். முதல் 54 பேர் கொண்ட அந்த பட்டியலை வெளியிட்டார். பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பாகவே தமிழிசை சவுந்தரராஜன், எச். ராஜா உள்ளிட்ட 6 பேர்களை குறிப்பிட்டு சொல்லி இவர்கள் எல்லாம் போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக தமிழிசை போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகள் மாத்திரம் பின்னர் அறிவிக்கப்படும். ஏனென்றால் 6-7 தொகுதிகள் அவர் சார்பாக போட்டியிடுவதற்காக வேட்பாளர்கள் தெரிவு செய்திருக்கிறதாகவும் சஜஷன்ஸ் கொடுத்திருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பின்னர் இந்த தொகுதிகள் அறிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது நமக்கு கிடைத்த தகவல் படி இன்னும் ஓரிரு தினங்களில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடக்கூடிய தொகுதி டெல்லியில் இருந்து அறிவிக்கப்படும் என நமக்கு தகவல் வெளியாகின்றன. இந்த 6-7 தொகுதிகளில் குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் தான் போட்டியிடுவார் என்று நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அவர் வசிக்கக்கூடிய விருகம்பாக்கம் தொகுதி அல்லது வேளச்சேரி தொகுதி, இந்த 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதி அவருக்கு வழங்கப்படும் என நமக்கு தகவல்கள் தெரிய வருகின்றன. அநேகமாக திங்கட்கிழமைக்குள்ளாக இந்த தொகுதி நிலவரம் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அறிவித்திருந்த இந்த 54 பேர் பட்டியலுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி கடந்த வாரத்தில், அதாவது 4 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் கமலாலயத்தில் தமிழக தேர்தல் பணிக்குழு இந்த வேட்பாளர்களுடைய பட்டியலை தயார் செய்திருக்கிறார்கள். மொத்தம் 124 பேருடைய வேட்பாளர் பட்டியல் அவர்கள் முதற்கட்டமாக தயாரித்து அவற்றை மத்திய தேர்தல் பணிக்குழுவிடம் அவர்கள் சமர்ப்பித்தார்கள். அதில் முதற்கட்டமாக 54 பேருடைய அந்த பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அதில் மொத்தம் 5 பேர் பெண்கள் அடங்கியிருக்கிறார்கள். மொத்தம் ஒட்டப்பிடாரம், பரமக்குடி, சோழவந்தான், மானாமதுரை, கங்கவள்ளி, பவானிசாகர் ஆகிய 6 தாழ்த்தப்பட்டதற்கான தொகுதிகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. மீதி தொகுதிகள் வரும் திங்கட்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ அறிவிக்கப்படும் என பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்